கற்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12 கல்லுனா அஸ்திபரம் என்ன தெரியலீங்களா? அஸ்திபரம் மேல இருக்குல்ல, கீழே இருக்கும். அதுதான் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், தாங்கும். அப்போ இந்த 12 கல், ஆனா இந்த கல்லுக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் விலை உயர்ந்த கற்கள். அது சொல்ல போன ஆங்கிலத்துல பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் 12 கல் அஸ்திபாரமா இருந்துச்சாம். அப்ப நம்ம புதிய எருசலேமாக மாறதுக்கு நமக்கும் அஸ்திபாரம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த 12 கல்லுல இருக்கிற குணலட்சணங்களை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன அஸ்திபாரம், என்ன மாதிரி ஒரு குணலட்சணத்துல நான் கட்டப்பட்டிருக்கணும். இந்த 12 குணலட்சணம் இருந்தது என்றால் 17 மாம்சத்தின் கிரைகளை ஜெயிக்க முடியும்ன்றது புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஒவ்வொரு கல்லுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அதை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கற்களை படிச்சிடலாம். இது நீங்க குறிச்சுக்கோங்க, இந்த வரிசை எழுதிக்கோங்க, கூடுமான அளவுக்கு எழுதுங்க. இல்லைன்னா இது ஞாபகத்திலே வராது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாம் இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே இந்த 12 கல் இருக்கா. உங்களுக்கு லிஸ்ட் இருக்கு. நீங்க வேணும்னா பின்னாடி உங்களுக்கு PDF நீங்க வாங்கி நீங்க பாத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஆங்கிலத்துல, இன்னொரு பக்கம் தமிழ்ல. இந்த மாதிரி 12 கல் என்ன ஆகுதுன்னா என்னவா இருக்கு, புதிய எருசலேமுடைய அந்த மதில் சுவர்களுக்கு அஸ்திபாரமா இருக்கு. அது மேல என்ன எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலும் நடந்ததுமா. இந்த கற்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம போவோம் இன்னைக்கு. ஒவ்வொரு கல்லா படிக்க தொடங்கும். பழைய ஏற்பாட்டுல இந்த ஆசாரிப்பின் கூடாரம் ஞாபகம் இருக்குங்களா? அதுல இந்த ஆசாரியர்களுடைய மார்பு பகுதியில 12 கல் புதைக்கப்பட்டிருந்து அதுல ஒவ்வொரு கல்லிலும் என்னாவனா ஒவ்வொரு கோத்திரத்தோடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். 12 கல் அவங்க மார்புல இருக்கும். அதுல 12 கோத்திரத்தோடைய பெயர்கள் எழுதி இருக்குவாங்க. அப்புறமா பின்னாடி எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா சாத்தானுக்கு 9 கல் பேசியிருக்குவார். நான் இந்த 9 கல்ல கொடுத்திருக்கிறேன். சபைக்கு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு கல் இருக்கா, 12 கல் அப்படின்ட்டு ஒரு சில 3 கற்கள் அதிகமா பேசியிருக்கு. இப்ப இந்த கல்லுல என்ன இருக்கு இத பாக்கணும்னா ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஏற்கனவே ஒருவேளை நம்ம புது சிருஷ்டியா இருந்தோம் என்றால் எதுக்குள்ள வந்திருக்கிறோம், ஒண்ணு தொடங்கி இருக்கு, நம்மளுக்குள்ள தொடங்கி இருக்கணும். ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கணும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் யுத்தம் தொடங்கி இருக்கணும். மாம்ச சிந்தனை எதால் உண்டானது? சாத்தான். ஆவியின் சிந்தனை எதால் உண்டானது? தேவனினால் உண்டானது. அதனால்தான் தேவனோட சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லியிருக்கோம். இப்ப 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்குது. இப்ப இந்த சண்டையில ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு என்ன சிந்தனை இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தனை, ஆட்டிடியூட் ஆஃப் கிரைஸ்ட். இப்ப கிறிஸ்துவின் சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம எங்க போய் நிற்கிறோம், 12 கல்லுக்குள்ள போய் நிற்கிறோம். இப்ப நீங்க ஒவ்வொன்னா சொல்லும். முதல் கல் எந்த கல்?